அடிப்படை உயிர் தேவையில் ஒன்று உணவு தேவையாக தான் இருக்குது. அந்த உணவு தேவையிலேயே நீ தற்சார்பு அடையலை, தன்னிறைவு அடையலைன்னா பஞ்ச நாடாக போய் பிறர் இடத்துல உணவுக்கு கையேந்துறதான் பிச்சை. ஒரு நாடு வெங்காயம் பருப்புக்கு வெளிநாட்டில் கையேந்தது, வெங்காயத்தை இறக்குமதி செய்யுது பாலைவன நாட்டில், எகிப்தில். இப்போ உணவு தேவைக்கு இருக்கிற ஒரே இது அதை நிறைவு செய்து இருக்கிற ஒன்று வேளாண்மை தான். அப்போ வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் உலகத்தில் பிச்சடிக்கும். உங்களுக்கு தெரியும், சோமாலியா, நைஜீரியா, இன்னைக்கு வெனிசுலா. ரஷ்யாவே உடஞ்சது காரணம் தொழில் வளர்ச்சின்னு போயிட்டு உணவுக்கு ரொட்டி துண்டுக்காக பகிர்வு கடையில் நின்னதுனால தான் பிரிஞ்சு போயிட்டான். இப்போ எங்களுடைய நாட்டுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பிச்சை எடுக்கிற நிலைமை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நீ என்ன செய்வாய்ச்சியமா, அந்த வேளாண்மையை நானே, நீ என்ன உனக்கு அரை காசுனாலும் அரசாங்க காசாக இருக்கணும், காசுனாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும், நானே அரசு பணியாற்றுறவாடா. சாராயம் விற்கிறவன் கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம், அரசு வேலையாக இருக்கலாம். உலகத்துக்கு சாப்பாடு போடுற விவசாயி அரசு வேலை பார்க்கக்கூடாது, அது அரசு வேலையாக்கக்கூடாதா?